நடிகர்கள் வந்து டைரக்டர் ஆகுறது ஏன் ஈஸியா இருக்குன்னா, அவர்களுக்கு ஒரு பாப்புலாரிட்டி வந்துருது. நடிகர்கள்னா அவங்களுக்கு ஒரு வியாபாரம்ங்கிற ஒரு 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 சைடு ஒண்ணு சக்சஸ்ஃபுல் ஆயிருக்கு. அவங்கள போட்டா வியாபாரம் ஆகுது, ஏரியா வித்துருதுன்னு அந்த காலத்துல. அப்ப அவங்களே நடிக்கும்போது கால் ஷீட்டுக்காக அவங்க வேற ஒரு நடிகர்கள்ட்ட ப்ரொடியூசர் போய் தேடி அலையறத விட, அவங்களே ஒரு சொந்த கம்பெனி. அப்ப அவங்களுடைய வருமானம் அவங்களுக்கே அவங்க சம்பளம் குடுத்துக்கலாம். ஸோ அவங்க டைரக்ஷனுக்கும் அவங்களுடைய நடிப்புக்கும் ஒரு பேமெண்ட் போடும்போது படம் நல்ல வேலைக்கு விக்கும்போது அவங்களுக்கு ஒரு நடிப்புல மட்டும் கிடைக்கிற பணத்தை விட அது அதிகமா கிடைக்கும். அதனாலதான் எல்லா நடிகனும் வந்து சொந்த படம் எடுக்கணும்னு ஆசையில வராங்க. இயக்குனர்கள் கூட சொந்த படம் எடுக்கிறாங்க. சொந்த படம் எடுத்து ஜெயிச்சவங்களும் உண்டு, ஜெயிச்சதுக்கு அப்புறம் அது காணாம போனவங்களும் உண்டு. எந்த அளவுக்கு ப்ரொடியூசரா வந்து பெரிய லெவல்ல ஒரு நடிகர்கள் வராங்களோ அந்த அளவுக்கு அகல பாதாளத்துல விழுந்து காணாம போயிடுது. அந்த காலத்துல டி.ஆர். மகாலிங்கம், எம்.கே. தியாகராஜ பாகவதர்ல இருந்து சந்திரபாபுல இருந்து நிறைய பேர் சொந்த படம் எடுத்து நடிகர்கள் காணாம போயிட்டாங்க. அதுதான் என்ன செய்வாங்க, மார்க்கெட் இருக்கும் போது மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் நீங்க படம் இல்ல நம்மளே ஒரு படத்துல நடிப்போம், அதுக்காக நம்மளே ஒரு படம் எடுப்போம், நம்மளே ஒரு கதையை அமைப்போம் போது அது படம் ஃபெயிலியர் ஆகுது. அதுக்குள்ள அவங்களுடைய மார்க்கெட் போனதுனால வேற நடிகர்கள் வந்து ஆக்கிரமிச்சதுனால இவங்க நடிப்புல